ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பிட்காயின் அப்டேட் பார்க்க போகிறோம். பிட்காயின் கிட்டத்தட்ட ஒரு நல்ல கிராஷை சொல்லலாம். மோர் தென் 10-12% லாஸ்ட் 2 to 3 டேஸில் வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த டம்பை வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம டெலகிராம் சேனல்லையும் வந்து நம்ம இதை போஸ்ட் பண்ணுறோம் ரெகுலராக. பிட்காயின் அப்டேட்டை வந்து நம்ம ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3rd வீக்லேயே நம்ம வந்து 59Kக்கு கீழே போகுன்றதை வந்து நம்ம போட்டுருந்தோம். அதே மாதிரி ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். கிரிப்டோ ரிலேட்டடான நியூஸஸை நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பிட்காயின் அப்டேட்டுக்குள்ளே போகலாம். ஸோ பிட்காயின் வந்து ஜென்ரலாக மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும்னா, லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அந்த டைரெக்ஷனுக்கு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஒரு லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னா இன்னொரு லிக்விடிட்டிக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிக்விடிட்டி இருக்குது. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல்னால் ஒன்றும் கிடையாது, ப்ரீவியஸ் ஐஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ரேஞ்சு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நடந்ததை வந்து நம்ம இது லிக்விடிட்டி கான்செப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக இப்போ என்ன நடக்க போகுதுன்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயை மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ இதை வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்டர்னல் போகும். இன்டர்னல்ன்றது வந்து ஃபேர் வேல்யூ கேப். மந்த்லியில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆகிருக்கு. இதான் வந்து ப்ரீவியஸ் புல் ரன்னில் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இஆர்எல், இது வந்து ஐஆர்எல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் எடுத்தோடனே மார்க்கெட் எங்கே போகும்னா ப்ரீவியஸ் ஐ. ஸோ ப்ரீவியஸ் ஐக்கு மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் ஐயை வந்து எடுத்திருக்கு. அதாவது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து எங்கே போகும்னா இன்டர்னல் ரேஞ்ச். ஸோ இது வந்து மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப்பு, ஐஆர்எல் நம்ம சொல்லுவோம், இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து அகைன் மார்க்கெட் ரிட்ரேஸ் ஆகிடுச்சுன்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜோனு. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஜோன் ரீஜன் பார்த்தீங்கன்னா 48,800 59. ஸோ இது ஒரு பெரிய ஜோன் தான். ஸோ பாசிபிளி இந்த 50% ஆஃப் த இது வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ இது வந்து பயாஸ் தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகும்னா ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை வந்து நம்ம அகைன் வந்து ரீவிசிட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து அகைன் வந்து மேலே இருக்கிற லிக்விடிட்டிக்கு போகும். ஸோ மார்க்கெட் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியும் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியும் இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம பிட்காயினோட பயாஸு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருந்து மார்க்கெட் வந்து 73லேருந்து 74 வரைக்கும் பம்ப் ஆகும். இந்த ஜோனில் இருந்து எந்த இடத்துல வந்து நம்ம ரிவர்சல் ஆகுன்றதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளால் சொல்ல முடியாது, மந்த்லி டைம் ஃப்ரேம்லாம் சொல்ல முடியாது. மந்த்லி டைம் ஃப்ரேமோட டைம் அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். இது வந்து வெறும் பயாஸ் கான்செப்ட் தான். ஸோ பயாஸ்லேருந்து டெய்லி ஸ்ட்ரக்சர் இருக்குது, டெய்லி ஸ்ட்ரக்சர்லேருந்து என்ட்ரி மாடல் இருக்குது. ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணி பார்த்தா நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து மந்த்லி ஐஆர்எல்ல இருக்குது. ஓகேங்களா? மந்த்லி ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் வந்து மந்த்லி இஆர்எல் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு போவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா எந்த இடத்துலலாம் லிக்விடிட்டி இருக்கோ அந்த ஜோனுக்கு மூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் எங்கே லிக்விடிட்டிஸ் இருக்குன்னா, ஃபெயிலியர் ஸ்விங்னா என்னென்னா ஒரு ஹை அதுக்கு ப்ரீவியஸான இருக்கிற ஹையை எடுக்க முடியலன்னா அந்த ஹையை வந்து ஃபெயிலியர் ஸ்விங்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது அதே மாதிரி இதுவும் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன மார்க்கெட் பண்ணணும்னா, ஸோ மார்க்கெட் வந்து
இங்கேருந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு ஸ்விங்கையும் இங்கே மேக் பண்ணும். அதுக்கப்புறமா மார்க்கெட் இங்கேருந்து ரிலீஃப் பவுன்ஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்கு. ஸோ பீப்புள்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட் இங்கேருந்து ரொம்ப கீழே போய்டுன்னு. ஸோ அப்படி ஷார்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிலீஃப் பவுன்ஸ் கொடுக்கும், அவங்களோட லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணும். ஷார்ட்டோட லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே நம்ம ரிவர்சல் ஆக போகுதுன்னு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அங்கேருந்து இவங்களோட லிக்விடிட்டி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழே இருக்கும். ஜென்ரலாக ஸ்விங் லோக்கு கீழே இல்லைனா ப்ரீவியஸ் லோக்கு கீழே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரிட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு மூவ், கிட்டத்தட்ட ஒரு 26% ஒரு மூவ் வந்து 23 or 26 அரௌண்டு. அந்த மூவ்க்கு ரீசன் இந்த ஜோன்லலாம் லிக்விடிட்டி இருக்குது ப்ரீவியஸ் லோவில். சிமிலராக இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஜோன்லலாம் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோவை ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் பண்ணிவிட்டு, அதாவது இதை பேர் வந்து செல் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சரோட ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்லைனா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்துட்டு இன்டர்னலாக இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக்கும் ஃபேர் வேல்யூ கேப்பும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். இதான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட வியூ. ஸோ இது எங்கே டார்கெட் நம்ம வைப்போம்னா இந்த ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் எல்லாம் டார்கெட், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இதுதான் வந்து பிட்காயினோட வியூ. ஸோ இது வந்து இந்த இடத்துல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஃபர்தராக கீழே இங்கே நடந்த இந்த ஜோனுக்குள்ளே இந்த செட்டப் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த ஜோனில் டெய்லி டைம் ஃப்ரேமாக நம்ம ட்ரேடு எங்கே எடுக்கணும்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் 1 ஹவரில் என்ட்ரி மாடல். ஸோ 1 ஹவரில் நம்மளுக்கு என்ட்ரி மாடல் இந்த ஜோனில் கிடச்சிதுன்னா ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம டார்கெட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இதுதான் நம்மளோட பிட்காயினோட வியூ. ஸோ சிமிலராக எத்ரிஎமோட அப்டேட் இதாக கூட எத்ரிஎமோட அப்டேட் பார்த்தீங்கன்னா சேம் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஏன் நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் போகிறோம்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நம்மளுக்கு பயாஸ். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் தான் நம்மளுக்கு கமாண்டு கொடுக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எப்படி மூவ் ஆகுதோ லோயர் டைம் ஃப்ரேமில் நிறைய நாய்ஸ் இருக்கும். பட் ஹையர் டைம் ஃப்ரேமை கரெக்டாக வந்து லோயர் டைம் ஃப்ரேம் எண்டில் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி ஐஆர்எல், அதாவது மந்த்லி ஐஆர்எல் ஃபேர் வேல்யூ கேப், மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப் வந்து இந்த ஜோனில் இருக்குது. ஸோ சிமிலராக பிட்காயின் மாதிரியே இங்கேருந்து எத்ரிஎமும் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்கே போகும்னா ஸ்விங்கை, மந்த்லி ஸ்விங்கை இந்த ஜோனுக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ட்ரி மாடல் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ரிவர்சல் ஆகும். இந்த மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப்பை ஹோல்ட் பண்ணாமல் மந்த்லி க்ளோஸ் இதுக்கு கீழே வச்சுதுன்னா இந்த செட்டப் இன்வேலிட். சிமிலராக பிட்காயினுக்குமே அதுதான். மந்த்லி ஐஆர்எல் இந்த ஜோனுக்கு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளோட அப்டேட் இன்வேலிட். ஸோ இதுதான் வந்து பிட்காயின் அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.